ரஜினியை வந்து கோபப்படுத்தியிருக்கு. அதனால அந்த படம் நிறைவேறாமல் போயிடுச்சு. சுந்தர்சி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் வந்து யார் மனதும் காயப்படாமல் அந்த அறிக்கை வெளிவந்திருக்கு. ஆனால் சுந்தர்சி மனது காயப்பட்டிருக்குங்கிறத விஷயம் அதில் தெரியுது. சுந்தர்சி கேட்ட சம்பளம் வந்து பெரிய அதிர்ச்சியை, அதாவது சுந்தர்சி வந்து அவருடைய பக்கத்துக்கு நியாயத்துக்கு அவருடைய நியாயமான ஒரு விஷயத்த கேட்டிருப்பாரு. ஆமா, நீங்க அவருக்கு 50 கோடி கொடுக்குறீங்கன்னா அப்ப எனக்கு அதுக்கு மேல தரலன்னா நான் என்ன அப்புறம் ஏமாளியா? அந்த யூகத்துக்கு வந்து உறுதிப்படுத்துகிற அளவுக்கு மாதிரி சுந்தர்சி அவர்களுடைய அந்த கடிதம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய வருத்தமாக இருக்குது. சக்ஸஸ் ஃபார்முலாவை முழுக்க முழுக்க தெரிஞ்ச ஒரு டைரக்டர் சுந்தர்சி, அவர் வந்து 2 பெரிய ஒரு ஜாம்பவான்களை வந்து இயக்கும் பொழுது இன்னும் அந்த பவர்ஃபுல்லான ஒரு படம் வெளிவரும், அது வந்து ரசிகர்களுக்கு பெரிய கொண்டாட்டமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு இப்படி ஒரு அறிவிப்பு வந்து உண்மையில எல்லாருக்குமே பயங்கர ஷாக். இந்த 3 பேர் இணையிறது வந்து வெறும் படத்துக்காக மட்டும் இல்லை, தமிழ் திரையுலகத்தில், இந்திய திரையுலகத்தில் ஒரு பெரிய வியாபாரத்தை மாற்றத்தையே ஏற்படுத்தும். ஸ்கிரிப்ட் வைஸில் வந்து கமல் வந்து இந்த பக்கம் வந்து தலையிடக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல அது பேசப்பட்டு விட்டதாக சொல்லப்படுது. இந்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட மனக்கசப்பு தான் சுந்தர்சியை வெளியேற வச்சிருக்கு. இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட சுந்தர்சி இடத்துக்கே இன்னொருத்தர் இருக்கார் அப்படின்னா அது வந்து கேஎஸ் ரவிக்குமாராக தான் இருக்கும். ஏன்னா அவர் கமல் படத்தையும் பண்ணியிருக்காரு, ரஜினி படத்தையும் பண்ணியிருக்காரு. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம் கண்ணா. வணக்கம். கமலஹாசனோட ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் ரஜினி நடிக்கிற படத்தை சுந்தர்சி இயக்குனர்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒன்று கமலஹாசன் தயாரிப்பில் ரஜினி நடிக்கிறார் அப்படிங்கிறது, எப்படி அந்த கமல் படத்தில் அந்த கமலும் வருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ரெண்டாவது, சுந்தர்சி வந்து ஏற்கனவே இவங்களை வச்சு இவங்க 2 பேருமே வச்சு படம் பண்ணியிருக்காரு, நல்ல சக்ஸஸ்ஃபுல் படங்களை கொடுத்துருக்காரு. ரெண்டாவது, ரஜினி வந்து இப்போ சமீபத்தில் வந்து நெல்சன், லோகேஷ் கனகராஜ், ஞானவேல், இப்படி ரஞ்சித், இப்படி இளம் இயக்குநர்கள் படங்களை தான் நடிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ திரும்ப ஒரு மூத்த இயக்குனத்துக்கு வரார். இப்படி பல்வேறு வகைகளில் இது ஒரு முக்கியமான திருப்பு முனையாக பார்க்கப்பட்டது. ரசிகர்களும் ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. அப்படிங்கிற நேரத்தில் இப்போ திடீர்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, அந்த படத்திலேருந்து நான் கன்னத்தை இதயத்தின் விலகிறேன்னு சுந்தர்சி அறிவிச்சிருக்காரு. என்ன நடந்தது? ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிக்கிற அந்த படத்தில் ரஜினி நடிக்கிறார் அப்படிங்கிறது வந்து இப்போ இல்லை. கமல் அவர்கள் நடித்த, லோகேஷ் கனகராஜ் இயக்கிய விக்ரம் படத்துடைய படப்பிடிப்பு நிறைவு கட்டத்திலிருந்து இந்த மாதிரியான ஒரு தகவல் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு ரஜினி ஒரு படம் பண்ண போகிறதா தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இருந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய உற்சாகம் இருந்துகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த அறிவிப்பு உண்மையிலே ஒரு பெரிய வைப்ரேஷனாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அது கமல் இணைகிறாரு, ரஜினி இருக்காரு, ராஜ்கமல் தயாரிக்குது. இது வந்து எந்த மாதிரியான ஒரு படம், அதுவும் சுந்தர்சி அவர்கள் வந்து கமலை வைத்தும் ரஜினியை வைத்தும் தனித்தனியாக ஒரு சக்ஸஸ் படம் கொடுத்தவர். அவர் மறுபடியும் 2 பேரையும் சேர்த்து வச்சு படம் பண்ணுறதுக்கு ஒரு பொருத்தமான இயக்குனர் அப்படிங்கிற முடிவுக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க. இவர் சரியானவர் தான், ஒரு தவறான டைரக்டர் அவங்க யாரும் தேர்வு பண்ணல, இவர் நல்ல டைரக்டர், கமர்ஷியலாகவும் காமெடியாகவும் ஒரு படத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து கொடுக்குறதுலையும் ஒரு நல்ல ஒரு இயக்குனர் அப்படிங்கிற பேரோடு தான் இருக்கார். அப்படிங்கிறத எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக இருந்தது. சமீபத்தில் ஒரு படம் வந்து 10 வருஷம் மேலே பெட்டியில் தூங்கிட்டு இருந்த ஒரு படம் வந்து போடுன்னு போட்டுச்சு. பெரிய பெரிய படங்கள்லாம் அந்த படத்துக்கு முன்னாடி கலெக்ஷனில் நிற்கவே இல்லை, முடியல. அரண்மனை அடுத்தடுத்த பாகங்கள் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் சுந்தர்சி அவர்களுக்கு வந்து நயன்தாரா நடித்து மூக்குத்தி அம்மன் படம் 2வது பாகத்தை வந்து அவர் வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்தது. அந்த சக்ஸஸ் ஃபார்முலாவை முழுக்க முழுக்க தெரிஞ்ச ஒரு டைரக்டர் சுந்தர்சி, அவர் வந்து 2 பெரிய ஒரு ஜாம்பவான்களை வந்து இயக்கும் பொழுது இன்னும் அந்த பவர்ஃபுல்லான ஒரு படம் வெளிவரும், அது வந்து ரசிகர்களுக்கு பெரிய கொண்டாட்டமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு இப்படி ஒரு அறிவிப்பு வந்து உண்மையில எல்லாருக்குமே பயங்கர ஷாக். இன்னும் சொல்ல போனால் இண்டஸ்ட்ரி முழுக்க ஷாக். இந்த 3 பேர் இணையிறது வந்து வெறும் படத்துக்காக மட்டும் இல்லை, தமிழ் திரையுலகத்தில், இந்திய திரையுலகத்தில் ஒரு பெரிய வியாபாரத்தை மாற்றத்தையே ஏற்படுத்தும். அவ்வளோ சக்ஸஸான ஒரு டீம் வந்து இப்படி திடீர்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இந்த அதிர்ச்சி எதனால் நடந்திருக்கு அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்க போனால், சுந்தர்சி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் வந்து
யார் மனதும் காயப்படாமல் அந்த அறிக்கை வெளிவந்திருக்கு. ஆனால் சுந்தர்சி மனது காயப்பட்டிருக்குங்கிறத விஷயம் அதில் தெரியுது. ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் இணைந்து செய்கிற இந்த வாய்ப்பு வந்து என்னுடைய கனவு, அந்த கனவு நனவாக போகுதுங்கிற நினச்சிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் என் தவிர்க்க முடியாத காரணத்தினாலும் சில சிக்கல்களாலும் நான் வந்து இதுலேருந்து வெளியேறுறேன், கனத்த இதயத்தோடு வெளியேறுறேன் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, போன அறிவிப்பு வர்ற வரைக்கும் அவர் வந்து மூக்குத்தி அம்மன் 2ஆம் பாகத்தில் தான் ப்ரொடக்ஷனில் வந்து அவர் படம் இயக்கிக்கிட்டு தான் இருந்தார். அந்த படத்தோட வேலை இருக்குது, அதனால இதுலேருந்து விலகி போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ போன வாரம் வரைக்கும் இது தெரிஞ்சுது அப்படிங்கிற போது ஏன் இந்த வாரத்தில் என்ன மாற்றம் நடந்திருக்கும்? அதுதான் இங்கே ஒரு பெரிய கேள்வியாக எல்லாருக்கும் இருக்குது. கமல் அவர்களுடைய விக்ரம் படம் முடிந்த அந்த கிளைமேக்ஸ் ரோல் இருக்குல்ல, அந்த கிளைமேக்ஸ் ரோலில் வந்து ரோலக்ஸுங்கிற அந்த கதாபாத்திரத்தில் ரஜினியை நடிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து கமல் அவர்கள்ட்ட இருந்ததாக சொல்லப்படுது. அப்போவே பேசப்பட்டது. அந்த அந்த ரோலக்ஸ் ரோல் அவர் வந்ததுக்கு பிறகு அந்த படம் எப்படி இருந்திருக்கும்? நீங்கள் கமல் படம் முழுக்க வந்துட்டு கமலுக்கு ஒரு உதவி செய்கிற ஒரு கேரக்டராக வந்து ரஜினி வந்து வர்றாரு அப்படின்னா உண்மையில அந்த படம் அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்திருக்கும். அதை தொடர்ந்து அடுத்த பாகத்துக்கு அது விக்ரமோட கண்டினியூட்டியாக ரோலக்ஸ் கேரக்டர் முதன்மையாக வச்சு ரஜினியை வச்சு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் படம் தயாரிக்கும் பொழுது அதுக்கு இன்னும் பெரிய ஒரு வேல்யூ கிடச்சிருக்கும். அது ஒரு பெரிய ஆக்ஷன் படமாக மாறி இருக்கும். கமல் அவர்களுக்கும் ஒரு பெரிய லாபத்தை வந்து அவர் ஈட்டியிருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ரஜினி ரசிகர்களுக்கும் கமல் ரசிகர்களுக்கும் அந்த நேரத்தில் அது ஒரு பெரிய ஒரு இனிப்பு செய்தியாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அந்த நேரத்தில் சிலர் செய்த குழப்படிகள் வந்து ரஜினியை வந்து கோபப்படுத்தியிருக்கு. அதனால் அந்த படம் நிறைவேறாமல் போயிடுச்சு. ராஜ்கமலுக்காக ரஜினி வந்து ஒரு படம் செய்து கொடுப்பதாக சொன்ன அந்த ஆசை வந்து அன்றைக்கு வந்து அதோட முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு சரி தொடர்ந்து இதை பேசக்கூடாது அப்படின்னு அதை கொஞ்ச நாளைக்கு ஆற போட்டு அதுக்கப்புறம் தான் இன்றைக்கு வந்து மறுபடியும் அந்த பேச்சு எடுபட்டு இன்னைக்கு அது ஒரு பெரிய அறிவிப்பாக வந்தது. அது கமல் அவர்களுடைய பிறந்த நாள் நவம்பர் 5ஆம் தேதி அந்த அறிவிப்பு வெளிவந்த போது அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு படம் எடுக்க முயற்சி பண்ணுறதும் அந்த எடுக்கப்படாமல் நின்று போகிறதும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் இந்த படம் அப்படி கிடையாது. ரஜினியும் கமலும் 48 வருஷத்துக்கு அப்புறம் சேர்றாங்க. இவர் 20 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் 28 வருஷத்துக்கு அப்புறம் கமல் ரஜினி படங்களை இயக்குறார் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு மைல்கல்லாக இருந்த படம் இருந்தது. இன்றைக்கு அது வந்து அதுலேருந்து சுந்தர்சி அவர்கள் விலகுகிறார் அப்படிங்கிறத வந்து அது பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் எல்லாருக்கும் ஏற்படுத்தியிருக்கு. ரஜினி அவர்களுடைய கூலி படத்துக்கு வந்து கூலி படம் வந்து ஆரம்பிக்கும் போது அது ஒரு பெரிய ஃபோர்ஸாக பெரிய புயல் காற்றாக வெளிவந்தது. அந்த படத்துடைய இயக்குனருக்கு வந்து அதிகமாக பேசப்பட்டது படத்தை விட படத்துடைய இயக்குனருக்கு 50 கோடி கொடுக்கப்பட்டது சம்பளமாக அப்படிங்கிறது தான் பெரிய அளவில் பேசப்பட்டது. லோகேஷ் கனகராஜுக்கு 50 கோடி அப்படின்னு பேசப்பட்டு அது வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும். இப்போது இந்த படத்துக்கு வந்து ஒரு படம் வேலை ஆரம்பிக்கும் போது எனக்கு என்ன சம்பளம் கொடுப்பீங்க அப்படிங்கிறதான ஒரு ப்ரொடக்ஷனுடைய முதல் பேச்சாக இருக்கும். இப்போ டைரக்டர் வந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா எனக்கு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிங்கிறது தானே அது இதாக இருக்கும், சம்பளம் பேச்சு. அப்படித்தான் அது வந்து தொடங்கியிருக்கு. அப்படி தொடங்கும் பொழுது கடந்த படத்துக்கு ஒரு இயக்குனருக்கு நீங்கள் ரஜினியோட இயக்குனருக்கு இவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டிருக்கு, சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது ரஜினி படத்துக்கு மட்டும். நான் வந்து ரஜினி படத்தையும் கமல் படத்தையும் சேர்ந்து செய்கிறேன். அப்போது எனக்கு சம்பளம் எப்படிங்கிறது ஒரு தொகையை சொல்லியிருக்காரு. அது வந்து பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா எப்போவுமே ஒரு குறுகிய அளவில் ஒரு சின்ன அதாவது ஒரு 30 நாளில் 20 நாளில் ஒரு படம் எடுத்து அது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றி காமிக்கிறது அப்படி தான் சில ப்ரொடக்ஷன் கம்பெனிகளுடைய பெரிய வெற்றிக்கு பெரிய காரணமாக இருக்கும். பெரிய அளவில் படம் அப்படிலாம் இல்லை. ராஜ்கமல் ஃபிலிம்ஸும் அப்படி தான். படம் பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் அதை எவ்வளோ தூரத்துக்கு நுணுக்கமாக செய்து குறைந்த நாட்களில் அந்த படத்தை வெளியிடணும், எவ்வளவு ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மி பண்ணி செலவு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸுக்கு எழுதப்படாத விதியாக இருக்கும். நீங்கள் வந்து சந்திரகாசன் அவர்கள் இருக்கும் பொழுது ராஜ்கமல் ஃபிலிம்ஸோடைய அந்த கட்டுக்கோப்பை வந்து அப்படி வச்சுருந்தார். கமல் சொல்வார், நான் வந்து விமானத்தில் ராக்கெட் செய்து அதை இப்படி பண்ணுவோம், நம்ம பறக்க விடுவோம் விட்டால் விக்ரமில் வந்து உண்மையிலே ஒரு ராக்கெட்டை செஞ்சு பறக்க விட்டாலும்
விக்ரம் அதுக்கும் தயாராக இருந்திருப்பார் கமல். ஆனால் அவருக்கெல்லாம் கடியாளம் போட்டது வந்து சந்திரகாசன் அவர்களும் டிஎன்எஸ் என்று சொல்லக்கூடிய அவங்க அலுவலக கமலுக்கு நெருக்கமானவன் தான். புரியுதுங்களா? இப்போது இந்த படத்துக்கு வந்து சுந்தர்சி கேட்ட சம்பளம் வந்து பெரிய அதிர்ச்சியை, அதாவது சுந்தர்சி வந்து அவருடைய பக்கத்துக்கு நியாயத்துக்கு அவருடைய நியாயமான ஒரு விஷயத்த கேட்டிருப்பாரு. ஆமா, நீங்க அவருக்கு 50 கோடி கொடுக்குறீங்கன்னா அப்ப எனக்கு அதுக்கு மேல தரலன்னா நான் என்ன ஏமாளியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆமா, அவர் ரஜினி மட்டும் தான் வச்சு படம் பண்ணார். ஆனா கமல் தயாரிக்கிற படத்தையே ரஜினியை வச்சு நான் பண்றேன், அதை கமல் நடிப்பாரு, ஏதோ கெஸ்ட் ரோல் வந்து பண்ணி அதை வந்து ஒரு கலகலப்பை மாத்துவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு சம்பளத்தை அவர் பார்ப்பார்ல. ஸ்கிரிப்ட் வைஸ்ல வந்து கமல் வந்து இந்த பக்கம் வந்து தலையிடக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல அது பேசப்பட்டு விட்டதாக சொல்லப்படுது. கமல் வந்து நான் வந்து அவர் தலையிட மாட்டாருங்கிறது கமல் வந்து சொல்லிட்டாரு. இப்படியாக இந்த பேச்சுவார்த்தையில கமலுடைய கம்பெனி வந்து இவ்வளவு பெரிய சம்பளத்தை வந்து யாருக்கு இதுவரை கொடுத்துருக்கா அப்படிங்கிறது தெரியல. அவங்களுடைய சக்சஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா, நல்ல கதை, ஸ்கிரிப்ட், இதை கையில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஃபாரின் கம்பெனி மாதிரி A to Z எல்லாமே ஸ்கிரிப்டில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய சக்ஸஸ் ஃபார்முலா. அப்படி அதுதான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர ஒரு சம்பளத்தை அதிகமாக கொடுத்து ஒரு இயக்குனரை விலைக்கு வாங்கி ஒரு படத்தை எடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா கமலே ஒரு டைரக்டர், அதை கமலே வந்து ரஜினி வச்சு படம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம்ல. நானே பண்ணிடுவேனே, இது அந்த ஒர்க்கை அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் வெளியில் இருக்கேன். அவர் ஒரு படம் அன்பரியை வச்சு ஒரு படம் பெரிய ஆக்ஷன் ட்ராமா ஒன்று தயார் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி அதனால கொஞ்சம் விலகி இருக்கலாம். ஸோ இந்த இயக்குனருக்கு இப்படி ஒரு பெரிய சம்பளத்தை வந்து கொடுத்தது அப்படிங்கிறது அது வந்து மறுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதனால இந்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட மனக்கசப்பு தான் சுந்தர்சியை வெளியேற வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப எதுவும் சமாதானப்படுத்தி உள்ள கொண்டு வருவாங்களா, எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஒரு கலைஞனுக்கு கொடுக்குற மரியாதையை வந்து சம்பளமும் அவர் கேட்ட சம்பளத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது தான். ரஜினி வந்து யாருக்கும் எந்த சிபாரிசும் செய்யாதவர். ஒரு இயக்குனர் முடிவு பண்ணுறது, ஒரு தயாரிப்பாளர் முடிவு பண்ணுறது தான் இதுவரைக்கும் ரஜினி அவர்கள் கேட்டு வந்திருக்காரு. சுந்தர்சிக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை இவ்வளோ சம்பளம் கொடுக்கணும்னு அவர் வந்து சொல்லியிருக்கிற வாய்ப்பு இல்லை. ஆனால் ரஜினிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் வருத்தமாகவும் இருந்திருக்கும் சுந்தர்சி அவர்கள் விலகுனது. ஏன்னா அவருடைய அறிக்கையில் சொல்கிறாரு, நான் வந்து அடுத்தும் என்னுடைய பயணத்துக்கு வந்து இருவருடைய அந்த ஒத்துழைப்பையும் இவருடைய அட்வைஸையும் நான் கேட்டு தான் நான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்போது அவர் ஒரு டைரக்டர், நான் இப்படி தான் ட்ராவல் பண்ணுவேன், ஆனால் எனக்கான இந்த படத்துக்கு நான் செய்யக்கூடிய வேலைக்கு வந்து சம்பளம் இதுதான், அதை நீங்கள் கொடுக்கலாட்டியும் பரவாயில்ல, ஆனால் உங்கள் அட்வைஸ் நான் கேட்டுக்குவேன் அப்படின்னு ஒரு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப பாலிஷ்டாக இதை வந்து வெளியிட்டிருக்காரு. இது வந்து ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தே தீரும். ரஜினிக்குமே ஒரு இமேஜுக்கு பெரிய அடிதான். ரஜினி படத்துல இருந்து டைரக்டர் விலகுறாரு, கமலோட தயாரிப்புல இருந்து டைரக்டர் விலகுறாங்கிறது. ஆமா, அவங்க 2 பேருக்குமே பெரிய ஒரு இமேஜ் சார்ந்த ஒரு அடிதான். இது வந்து முதல்ல ஏற்கனவே நான் சொன்னேன்ல ரோலக்ஸ் கேரக்டருக்கு, அங்கேயே வந்து இது ஒரு முடிவாக ஒரு டிராப் பேக் வந்தது. இப்போ வந்து இது வரைக்கும் ரஜினி படத்துல இருந்து எந்த ஒரு இயக்குனரும் விலகுனதாக தெரியல. ரஜினி வந்து கூப்பிட்டு அவர் டைரக்ட் பண்ண வாய்ப்பு இருந்தும், அவரு கதை எழுத வாய்ப்பு இருந்தும், அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள வந்து உட்கார வச்சு அழகு பார்த்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற அந்த குணம் உள்ளவர் ரஜினி. அந்த குணம் உள்ளவருக்கே வந்து அவருடைய படத்துலேருந்து ஒரு இயக்குனர் வெளியேறி போகிறார் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே இது வரைக்கும் நடந்துராத ஒரு பெரிய வருத்தமான ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு சுந்தர்சி விஷயத்தில் ரஜினி அவர்களுக்கு நடந்து போச்சு அப்படிங்கிறது தான் பெரிய வருத்தம், கவலை அறிக்குது. இப்போ சுந்தர்சி விலகுனதுனால இந்த ப்ராஜெக்ட் நின்றுமா, இல்லை இன்னொரு டைரக்டர் வச்சு இந்த ப்ராஜெக்ட் பண்ணுவாங்களா, நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? சுந்தர்சி விலகுனதுனால வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நிற்காது. காரணம் என்னென்னா, ராஜ்கமல் ஃபிலிம்ஸுக்கு இது வந்து ஒரு பெரிய கௌரவ பிரச்சனையாக மாறிடுச்சு. இவர் இலகுனதுனால இந்த படமே ட்ராப் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பேச்சு வரக்கூடாது. அதனால இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட சுந்தர்சி இடத்துக்கே இன்னொருத்தர் இருக்கார் அப்படின்னா அது வந்து கேஎஸ் ரவிக்குமாராக தான் இருக்கும். ஏன்னா அவர் கமல் படத்தையும் பண்ணியிருக்காரு, ரஜினி படத்தையும் பண்ணியிருக்காரு. பிவாஸ் இருக்காரு. பிவாஸ் அது அடுத்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. திரும்ப ஏதாவது இளம் இயக்குநர்களை முயற்சி பண்ணி பார்ப்பாங்களா? திரும்பவும் இளம் இயக்குநர்களுக்கு வந்து இதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து கூலி படத்திலே ரஜினியோட எதிர்பார்ப்பை லோகேஷ் கனகராஜ் பூர்த்தி பண்ணியிருக்காரா? இல்லை. அது வந்து பல படங்களுடைய கலவையாக தான் அந்த படம் இருந்தது. ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய அதிருப்தி ஏற்பட்டு அது ரஜினிக்கும் தெரிஞ்சு அதை வெளிப்படையாக சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அவர் இருந்திருக்காரு. அதனால ஒருவேளை இளம் இயக்குநர்கள் ஒருத்தர் தான் இந்த படத்தை இயக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா அது வந்து வெங்கட் பிரபுக்கு வந்து இயக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் விஜயோட கோட் படத்தை வந்து இயக்கியிருக்காரு. அது வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக மாறி இருக்கு. ஒரு ஏற்கனவே அஜித் வச்சு பண்ணியிருக்காரு, அர்ஜுன் இவங்கள வச்சு மங்காத்தா பண்ணி அதை ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக மாற்றிருக்காரு இல்லையா?
ஸோ அதுவும் ஒரு இதுக்கு வெங்கட் பிரபு இயக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. திரும்ப சுந்தர்சிக்கு வந்தோம் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஜினிக்கு ஒரு படம் பண்ணியிருக்கார், கமலுக்கு ஒரு படம் பண்ணியிருக்கார். கமலுக்கு அன்பே சிவம் பண்ணார், ரஜினிக்கு அருணாச்சலம் பண்ணார். அந்த படங்கள்ல ஏதாவது சிக்கல்கள் இருந்ததா? எனக்கு தெரிஞ்ச அருணாச்சலம் படத்துலலாம் ரஜினி சார் அவர்களுடைய போக்குக்கே ஒரு சுந்தர்சி போயிடுவார். ரெண்டாவது சுந்தர்சியோட ஜாலியான ஒரு அப்ரோச்சில் அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ரொம்ப ஜோவியலாக ரஜினி அவர்களோட பழகி அவங்க பண்ணதுனால ரஜினிக்கு அது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டீம் தான். அதனால அதில் எல்லாம் பிரச்சனை கிடையாது. இதில் அன்பே சிவம் படத்துக்கு இருக்கும்போது நடந்த சில சம்பவங்கள் இன்னும் ஞாபகம் இருக்குது. எனக்கு தெரிந்த அன்பே சிவம் படத்தில் ஒரு எடிட்டிங் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் தான் எடிட்டிங் ரூம் இருக்குது. அந்த எடிட்டிங் ஷூட்டில் ஒரு முறை சுந்தர்சி அவர்கள் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் இருக்க எடிட்டிங் ரூமில் அன்பே சிவம் படத்தோட எடிட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. அப்போது டைரக்டர் சுந்தர்சி அவருடைய போக்கில் இந்த கதை ஆர்டரை வச்சு எடிட் பண்ணி முடிச்சுட்டு பேலன்ஸை நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டார். மறுநாள் எடிட் ஷூட்டில் அதை ரன் த்ரூ பண்ணி ஓட்டி பார்க்கும்போது ஆர்டர் மாதிரி இருக்குது, எடிட் எல்லாமே மாறி இருக்குது. இது யார் மாற்றினது, இது என்ன இப்படி இருக்குது, நான் சொன்ன மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே உள்ளவங்க சொல்லியிருக்காங்க, இது கமல் சார் நைட்டு அவர் அவருடைய இதுக்கு மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அங்கேருந்து சுந்தர்சி கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் அந்த படத்தோட எடிட் பண்ணி முடித்தது கமல் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியே அப்போவே வந்தது. ரெண்டாவது அந்த படத்துடைய பற்றி அறிவிப்பு வரும்போதோ செய்தி வரும்போதெல்லாம் சுந்தர்சிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரியே செய்தி வரும். அந்த படத்துடைய ஆடியோ நிகழ்ச்சிகள்லையும் அந்த நிகழ்ச்சிகள் படங்கள் சம்மந்தப்பட்ட எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புகளும் பார்த்திங்கன்னா சுந்தர்சிங்கிறவர் அந்த படத்துக்கு அவர் தான் டைரக்டராங்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதெல்லாம் மறந்து நீ இவங்க மறுபடியும் சேர்ந்து பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய வெற்றிகரமான விஷயம்தான். இன்னொரு படங்கள்ல ஏற்கனவே தேவர் மகன்லேயே பரதனுக்கும் கமலுக்கு அந்த சிக்கல் வச்சுப்பாங்க. கமலோட தலையீடு பரதனை ரொம்ப இது பண்ணி. ஆமாம், அது உண்மைதான். பரதன் சந்தான பாரதி மாதிரி டேரக்டர்ஸ் என்ன பண்ணாலும் பண்ணிக்கிங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படிங்கும்போது அதை பொறுத்து போவாங்க. ஆமாம், பரதன் மாதிரி ஆட்கள் இது பண்ண மாட்டாங்க, ஒரு நல்ல சிக்கல் வருது. அது அந்த மாதிரி சிக்கல் வரும். ராஜமௌலி அவர்களுக்கு ரஜினி படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு வந்தது அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. ஏன் அப்படின்னா ரஜினிக்கு ராஜமௌலியை பார்த்து ஒரு பிரமிப்பு உண்டு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பாகுபலியோட ரைட்டர் ராஜமௌலியுடைய உறவினர் விஜயேந்திர பிரசாத் அவருடைய மேற்பார்வையில் ரஜினிக்கு ஒரு படம் பண்ணலான்னு சொல்லி ஒரு தமிழ் டைரக்டரை அப்ரோச் பண்ணாங்க. அந்த டைரக்டர் அப்ரோச் பண்ணி ரஜினிக்கு கதை பிடிச்சிருந்தோடனே அவர் என்ன சொல்கிறாரு, நீ எல்லாம் ஆர்டர் கதையெல்லாம் பண்ணிவிட்டு விஜயேந்திர பிரசாத்துக்கிட்ட நீங்கள் ஒரு சிட்டிங்கில் கதை சொல்லணும் அப்படின்னு ரஜினி தரப்புல சொல்லப்பட்டது. அவர் அந்த டைரக்டருக்கு அது ரொம்ப, ஏன்னா அவர் பெரிய ஒரு ரைட்டரு, ப்ரொடியூசரு, அவர் நாலேஜ் உள்ளவர். அவர் மூலம் நம்ம எப்படி அந்த தயக்கம் இருந்ததோ என்னவோ தெரியல, அந்த படம் அப்போவே ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரஜினிக்கு அவர்களுடைய படம் பண்ணுவதற்கு ஒரு பக்கம் பெரிய இயக்குனர்கள் முயற்சி பண்ணியும் நடக்காமல் இருக்குது. சில வாய்ப்பு கொடுத்தும் அதை ராஜமௌலி தவிர்த்து போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. இப்போ ரஜினி படங்கள்னா அதுக்கு ஒரு இது இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 50 வருஷமாவே ரஜினி படங்கள்லாம் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்படி தான் கதை நகரம் அப்படின்னு. ராஜமௌலி அப்படி இல்லை, அவர் வேற விதமாக பண்ணுறாரு. அவர் வேற விதமாக பண்ணுறாரு. இப்போ மகேஷ் பாபு தன்னை அப்படியே ஒப்படைச்சிட்டாரு ராஜமௌலியோட அடுத்த படத்துக்கு. ஸோ அந்த மாதிரி ரஜினி அவர் இருப்பாரா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 30 நாளில் ஒரு 50 நாளில் ஒரு படத்தை முடிச்சு கொடுத்துட்டு அடுத்த வேலைக்கு போவார். அவருக்கு 175வது படத்துக்கே அவர் இப்போ கதை கேட்டு வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. அந்த கதையை யார் டைரக்ட் பண்ணணும், யார் ப்ரொடக்ஷன் பண்ணணும் எல்லாமே கேட்டு வச்சுருக்காரு. அப்போ 173வது படம் கமல் படம், ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் படம். 175வது படம் ஜெயிலர் 2. அடுத்த படமும் முடிவாகியிருக்கு அப்படின்னா அவர் எவ்வளோ பிளான்டாக இருக்கார் பாருங்க. ஸோ அந்த மாதிரி திட்டமிட்டு இருக்கின்ற நேரத்தில் இந்த சுந்தர்சியோடைய இந்த அறிவிப்பு உண்மையிலே அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இது வெங்கட் பிரபுக்கு இதுக்கான வாய்ப்பு கிடைக்குதா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.